தியாகதீபம் திலீபனுடைய 36வது நினைவேந்தல். ஸ்ரீலங்காவின் அடுத்த அதிபர் யார்? புதிய கணிப்பை வெளியிட்ட மஹிந்தவின் ஜோதிடர். தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும், ஜெனீவாவில் பேள் அமைப்பு வலியுறுத்து. தமிழர் தாயகத்தின் முதன்மை தியாகியான தியாகி திலீபனின் 36வது ஆண்டு நினைவேந்தல் இன்றைய தினம் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. தனது தாயகத்திற்காக இந்தியாவின் வெள்ளாதிக்க கண்களை திறப்பதற்காக திலீபன் மேற்கொண்ட அந்த தியாக பயணம் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் 12 நாட்கள் தொடர்ந்தன. 12வது நாளில் அந்த தியாக பயணம் தியாக மரணத்துடன் முற்று பெற்றாலும் தமிழர் தாயகம் அறவழி என்ற தடத்தில் இன்று வரை போராடி வருகின்றது. தமிழர் தேசமெங்கும் நினைவேந்தல் நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று நள்ளிரவு கடந்தவுடன் நல்லூரில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தில் 36வது ஆண்டின் முதலாவது நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்பின் தியாகதீபம் திலீபன் உண்ணா நோன்பிருந்த 9:45 மணியளவில் இன்று பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு திருவுருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் இலங்கையில் தமிழர்களின் பல பகுதிகளில் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பில் உண்மைகள் வெளிவர வேண்டும். இந்த விடயத்தில் அரசு அக்கறையுடன் செயற்படுவதனால் தான் அகழ்வாய்வுக்கான நிதியையும் ஒதுக்கியுள்ளது என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், முல்லைத்தீவு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய நீதிபதியின் மேற்பார்வையின் கீழ் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் அகழ்வாய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறித்த புதைக்குழியிலிருந்து மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டு வருகின்றன. அந்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்பிலும் தடயப் பொருட்கள் குறித்தும் தற்போது என்னால் கருத்துரைக்க முடியாது. அதே வேளை அகழ்வாய்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா அல்லது மீட்கப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளின் அடுத்த கட்ட பகுப்பாய்வு நடவடிக்கைகள் என்னவென்று நீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும். எனினும் இந்த மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகள் வெளிவர வேண்டும் என நீதியமைச்சர் தெரிவித்தார். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வாய்வுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. நாள்தோறும் விடுதலை புலி போராளிகளின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்படுவதுடன் பல தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் நீதியமைச்சரிடம் கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு பதிலளித்தார். ஸ்ரீலங்காவின் அடுத்த அதிபராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நியமிக்கப்படுவார் என ராஜபக்ஷ குடும்பத்தின் சகோதரர் சுமனதாச அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சஜித் நிச்சயம் இந்த நாட்டின் அதிபராக வருவார். கஜகேசரி எனும் சக்தி வாய்ந்த ராஜயோகம் அவரது ஜாதகத்தில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த முறை தேர்தல் ஒன்று வைத்திருந்தால் 8வது அதிபராக சஜித் பிரேமதாசவே செயற்பட்டிருப்பார். எனினும் தேர்தல் வைக்காமல் இருந்தமையினால் சஜித்தால் அதிபராக முடியவில்லை. எனினும் நாட்டின் 9வது அதிபராக சஜித் பதவியேற்பதற்கு அனைத்து பலன்களும் உள்ளது. இதனால் என்னால் உறுதியாக கூற முடியும், இந்த நாட்டின் அடுத்த அதிபராக சஜித் நியமிக்கப்படுவார். அவரது வெற்றியை தடுக்க முடியாது. கடந்த தேர்தலில் சஜித் தோல்வியடைந்தார். அதற்கான 4 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். தந்தை ரணசிங்க பிரேமதாசவை போன்று சஜித் நாட்டை ஆழ்வார் என சோதுடர் சுமனதாச அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கையின் குற்றவாளிகளை பொறுப்பு கூற செய்வதற்கு சர்வதேச மயமாக்கப்பட்ட பொறிமுறைகளை சர்வதேச சமூகம் பயன்படுத்த வேண்டும் என இலங்கையில் சமத்துவம் மற்றும் நிவாரணத்துக்கான மக்கள் அமைப்பான பேள் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 54வது அமர்வின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகத்தின் இலங்கை தொடர்பான அறிக்கை குறித்த கலந்துரையாடல்களின் போதே பேள் அமைப்பு தமிழ் மக்களுக்கு எதிரான போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலை ஆகியவற்றை நினைவு கூர்ந்துள்ளது. நீதிக்கான முயற்சிகள் இலங்கை அரசினதும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளினதும் விருப்பத்திலேயே தங்கியுள்ளது என மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கை தெரிவித்துள்ளது. எனினும் இலங்கையின் தொடர்ச்சியான ஆட்சியாளர்கள் தங்கள் நடவடிக்கைகள் குறித்தும் பாதுகாப்பு படையினர் குறித்தும் சுயாதீன விசாரணைகளை முன்னெடுக்க மறுத்துள்ளனர், தவறியுள்ளனர் எனவும் பேள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் ஆழமாக வேரூன்றிய சிங்கள பௌத்த பெரும்பான்மைவாதம் இலங்கையின் அரசியல் நிலப்பரப்பின் பின்னணியில் முக்கிய உந்து சக்தியாக செயல்படுகின்றது. இலங்கையில் உறுதியற்ற தன்மையும் தண்டனையின்மையையும் தொடர்ந்து உருவாக்கி வருகின்றது. தமிழர்களை தொடர்ந்து ஒடுக்கி வருகின்றது எனவும் பேள் தெரிவித்துள்ளது. இது காணி அபகரிப்பு துரிதமாக இடம்பெறுவதற்கும் வடக்கு கிழக்கு சிங்கள பௌத்தமயமாக்கல் தொடர்ந்தும் இடம்பெறுவதற்கும் காரணமாக அமைந்துள்ளது. அத்துடன் சமீபத்தில் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை நீதியும் பொறுப்பு கூறலும் சாத்தியமாகும் வரை கடந்த காலங்கள் பாதிக்கப்பட்ட தொடர்ந்து மன உளைச்சலை கொடுக்கும் என்பதை நினைவூட்டுகின்றது எனவும் பேள் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தின் சமீபத்திய அறிக்கை அதன் முடிவுகள் பரிந்துரைகளை முற்றாக நிராகரித்துள்ளது. இலங்கையின் குற்றவாளிகளை பொறுப்பு கூற செய்வதற்கு சர்வதேசமயமாக்கப்பட்ட பொறிமுறைகளை பயன்படுத்துமாறு சர்வதேச சமூகத்திடம் தொடர்ந்தும் அழைப்பு விடுப்பதாகவும் குறிப்பிட்டது.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவை அடுத்த தேர்தலுக்கு முன்னதாக ஒரு மாபெரும் கூட்டணியை அமைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டணி தொடர்பிலான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த பேச்சுக்கள் நாட்டை ஆள்வதற்கான பொதுவான கொள்கை மற்றும் கட்டமைப்பிற்கு உடன்பட முயற்சிப்பதும் உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது. இந்த நடவடிக்கைக்கு பெரும்பான்மை ஒருமித்த கருத்து உள்ளதா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் அடுத்த தேர்தலில் இரு தரப்பினரும் வெற்றி பெற ஒரே வழி கூட்டணியில் இணைந்து செயல்படுவதுதான் என்பதில் இரு தரப்பினரும் உடன்பட்டுள்ளனர். இப்போது எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள சில உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் நிறுவனர் பசில் ராஜபக்ஷவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் அண்மையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அடுத்து வரும் அதிபர் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் விக்ரமசிங்க போட்டியிடும் நிகழ்வில் பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ என்ன பங்கு வகிக்கின்றார் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. புத்த கோவில்கள் அமைப்பது, இராணுவம் பல இடங்களை பிடிப்பது, மனிதேச்சங்கள் காணப்படுவதை மறைப்பதற்காகவே என ரெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மனித உரிமை மீறல் தொடர்பாக சர்வதேச விசாரணை தேவை என தென்னிலங்கை தலைவர்கள் கோரும் நிலையில் குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். கொக்கு தொடுவாயில் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதில் முன்னாள் பெண் போராளிகளது எச்சங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதற்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என தென்னிலங்கை தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். அவர்கள் மௌனம் சாதிக்க முடியாது. இலங்கை அரசாங்கம், அதாவது கோட்டாபய அதிபராக இருக்கும் போதும் அவர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கும் போதும் பல கொடுமைகளை எங்களது மக்களுக்கு இழைத்திருக்கின்றார். பல இன்னல்களையும் மனித உரிமை மீறல்களையும் அவர் செய்துள்ளார். அந்த குடும்பம் மற்றும் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் சர்வதேச விசாரணையில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். மன்னாரில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் கிடப்பிலே உள்ளது. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் மனித எச்சங்களை கண்டுபிடித்து கிடப்பில் போடும் நிலைதான் காணப்படுகின்றது. ஆகவே இந்த விடயத்தில் சர்வதேசம் சரியான கவனத்தை எடுக்க வேண்டும். புத்த கோவில்கள் அமைப்பது, இராணுவம் பல இடங்களை பிடிப்பது, இதற்கான காரணங்கள் எல்லாம் அவர்கள் பிடிக்கின்ற இடங்களை தோண்டுகின்ற போது எங்களது மக்களின் மனிதேச்சங்கள் உள்ளது. அந்த விடயத்தை மறைப்பதற்காகவே இவை துரிதமாக நடைபெறுவதாக நான் சந்தேகப்படுகின்றேன். ஆகவே இந்த விடயத்தில் ஒட்டுமொத்த சிங்கள தலைவர்களும் குரல் கொடுக்க வேண்டும். சர்வதேச விசாரணையை தமிழ் மக்கள் கோருகின்றார்கள். அந்த வகையில் மனித உரிமை மீறல்கள் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படும் வகையில் தென்னிலங்கையில் உள்ளவர்களும் மனசாட்சிப்படி நடக்க வேண்டும் என தெரிவித்தார். சமகால அரசியலும் அரசியல்வாதிகளும் ஒருவர் பெயரை கொண்டு ஒருவரது புகழின் நிழலில் குளிர்காய்ந்து வருகின்றார்கள் என்று தமிழர் கூட்டணியின் ஊடக பேச்சாளர் கலாநிதி மோகன் தெரிவித்திருந்தார். கடந்த கால நினைவு மீட்டல்கள் பற்றி பேசுகையில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரான சிவாஜி லிங்கத்தையும் நினைவு கூறி ஒரு விடயத்தை முன்மொழிந்திருந்தார். விடுதலை புலிகளின் தலைவன் பிரபாகரனின் பெற்றோர்களில் ஒருவர் உயிரிழந்த வேளையில் அவர்களை பொறுப்படுத்தி ஈமை கிரியைகளை செய்ய முன்வராத பாவம் செய்த அரசியல்வாதிகள் தான் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் என்றார். அந்த வேளையிலே பொறுப்படுத்தி அந்த கடமையை செய்து முடித்த சிவாஜிலிங்கம் ஐயாவை பிரபாகரன் துரத்தி அடித்ததையும் விலாவாரியாகவே சொன்னார். ஆனால் அவர்கள் இன்று பிரபாகரனின் பெயரை கூறி அரசியல் செய்யும் நாடகதாரிகளாக இருக்கின்றார்கள் என்றும் அவர் கூறினார். தமிழர்களுக்கு மாத்திரமன்றி ஒட்டுமொத்த மனிதகுலமும் ஜனநாயக வாழ்வை வாழ வேண்டும் என்று கூறி ஊடக நிகழ்ச்சியொன்றில் மேற்கூறியவாறு உரையாற்றினார்.